ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சிகளை ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீங்க. என்னடா பாஸ்டர் கதை சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஒரு வேளை நீங்கள் அப்படி நினச்சிருந்தாலும் வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வெளிப்படுத்தல் 1:3 சொல்லப்பட்டிருக்குது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அநேகர் புத்தகத்தை படிக்கிறதுக்கான வழிவாசல் உள்ளவங்க படிச்சிருவாங்க. எனக்கு படிக்க தெரியாதே அப்படின்னு சொல்கிறவங்களுக்காண்டு தான் அந்த நாட்களே தேவன் எழுதி வச்சார், கேட்கிறவர்கள் கூட பாக்கியவான்கள் தான் அப்படின்னு சொல்லி. அதனால் வாசிக்க முடியலைன்னா இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் நிச்சயமாக பாக்கியவான்களாக இருக்கிறீங்க. வேத வசனம் அதுதான் முதல் வெளிப்பாடாக வெளிப்படுத்தலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களை நான் மெய்யாகவே வாழ்த்துகிறேன். அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கிறக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். அநேகர் என்னோடு கூட தொடர்பு கொண்டு உங்களுடைய செய்தியை நாங்கள் என்னோடய ஸ்டேட்டஸில் வைக்கிறேன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்படுவதற்கு, தேவ வார்த்தை செல்வதற்கு நீங்களும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறீங்க. எப்படியாயிலும் நாம் சேர்ந்து இந்த தேவ வார்த்தையை அநேகரிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். நிச்சயமாக ஏதோ ஒரு மூலையில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருந்தால் கூட பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷத்துக்கு நீங்கள் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.